அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற நிகழ்ச்சியில் தான் ஆண்டவர் சொல்றாரு. சீசர்லாம் பார்க்குறாங்க. பெத்சாயிதா வனாந்தரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. சாயங்காலம் ஆயிடுச்சு, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணுறது? அனுப்பிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும், அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க. ஆகவே ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், திரளான மக்கள் இருக்கிறார்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு, அவங்கள அனுப்பிச்சிடுங்க என்று சொன்னார்கள். அதுக்குதான் அப்பா சொல்றார், அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை. சீஷர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பெரும்பாலும் அப்பொழுது அனுப்பிவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை. 2 பேருடைய பார்வை பாருங்க. 200 பணத்துக்கு எங்க போறது? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பிலிப்பு சொல்றார், 200 பணத்துக்கு அதுக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டார் அவரு. அந்திரேயா சொல்றாருங்க, அதே நீங்க 6 வாசிச்சு பாருங்க. இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பா 2 மீன் இருக்குது, இது எம்மாத்திரம். அவர் அதுக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டார், எவ்வளவு இருக்கிறாங்க, இது எவ்வளோ. எல்லாம் எதிரான நிலைமை. அங்கேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை அனுப்ப வேண்டியதில்லை என்றால் தேவனுக்கு ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அந்த திட்டத்தை தான் இயேசுநாத பார்க்கிறாரு. இந்த வனாந்தரத்தை அவர் விருந்துசாலையாய் பார்க்கிறார். பசியா இருந்த மக்கள் தாகம் தீர்க்கப்படுவதை பார்க்கிறார். கவலையோடு இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி போவதை பார்க்கிறார். சீசர்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தது, அதே சூழ்நிலை தான் இயேசுவுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் பார்வை வேறே, ஆண்டவர் பார்வை வேறே. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கிற தேவன் அல்ல, உன் சூழ்நிலையை மாற்றி பார்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். எதை மாற்ற போறான்னு நினைக்கிறீங்க? உன் வனாந்தரம் மாறும், உன் வறட்சி மாறும், உன் வெறுமை, கடன் பிரச்சனை, உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுகிற ஆண்டவர் வந்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு உன் குடும்பத்திலேயும் உன் பிள்ளைகள் மத்தியிலும் உன் இருளை வெளிச்சமாக்குவார். தரித்திரங்கிற இருள் விலகும், பாவம் என்கிற இருள் விலகும், பில்லி சூன்ய கட்டுகிற இருள் விலகும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.